ஆஹா! வந்துட்டாங்க இன்னைக்கு. ராமாத்தா கோலம் போட வந்துட்டா. போடலாம்னு போடும்போது நான் தான் விடமாட்டேன்ட்டேன். நீ போட்டா கசாமுசான்னு போட்டுரு ஓடி போயிட்டு அந்த பக்கம் அப்படின்ட்டேன். அதனால் நானே போட்டிருக்கிறேன். சும்மா என்னமோ வந்தது கைக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுருக்குறேன் பாருங்க. கசக்கா முசக்கான்னு சும்மா செம ஃபாஸ்ட்டு தான். என்ன ஒரு அக்கப்பூர் அநியாயம். கலர் காம்பினேஷன் கொடுக்குறப்ப 60 வயசு ஆயிடுச்சுங்க. கை நடுங்குமான்னு பார்த்தா நடுங்குமானிக்குதுங்க. கலர் கரெக்டாக அந்த இடத்துல போய் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றேன். என்ன ஒரு இது ஏங்க, எனக்கு எம்ப்ராய்டிங் போட தெரியும். 54 தையல் தெரியும் எனக்கு, ஹேண்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் மிஷின் டைலரிங், ப்ளவுஸு, சுடிதாரு, அப்புறம் A to Z எல்லாமே தைப்பேங்க. அதெல்லாம் ஒரு கொஞ்சம் காலத்தில் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பழகினேன். இப்போ நம்ம சாதாரணமாக அவர் ஃபைனான்ஸ்க்கெலாம் போய் பழக மாட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டைலரிங் பழகினேன். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பழகினேன். எம்ப்ராய்டிங் 300 கொடுத்து எப்படி பழகினா ஒரே நாளில் ரொம்ப எனக்கெல்லாம் தைக்கிறதுக்கெலாம் எல்லாம் தெரியும் நல்லா கரெக்டாக. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட 300 கொடுத்தா மாதம் ஃபுல்லாக பழகினாலும் அதுதான். ஒரு நாளைக்கு ஒரு தையல் அப்படின்ச்சு. நான் அப்படியெல்லாம் வேண்டாம். இப்போ 54 தையல் ஒரு கிளாத்தில் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டாக போட்டு காமிச்சிரு, மொத்தம் நான் தைச்சிருவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வாங்கி ஒரே நாள் ஒரு இதில் துணியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக புடவை எடுத்து அதில் போட்டேன். நிறையா ஒரு 20-22 புடவை அப்படி போட்டிருப்பேன். அதில் போட்டு நிறைய பேர்த்துக்கு போட்டு கொடுத்தேன். தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறைய பேர் எனக்கு உனக்குன்னு கேட்டாங்க. ரிப்பன் வச்சு போடுறது, அப்புறம் இந்த நூலில் போடுறது எல்லாமே போட்டேன். அதான் இந்த சில்க் நூல் வரும், பட்டு நூல், அதில் போடுறது. இன்னொரு நூலும் அது ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குங்க, அது எனக்கு என்ன பேருன்னு தெரியல. அதில் எல்லாமே போடுவதில்லை. ஒரு சென்னையில் இருக்குது இன்னும் அந்த கிளாத்து, ஒரு புடவை எல்லாம் போட்டது அங்கேயே இருக்குது. அது இப்போலாம் கட்ட முடியாது. அப்போல்லாம் சில்க் சாரீஸு ப்ளைன் எடுத்து போடுவேன், செம்மையாக போடுவேங்க. எனக்கு என்னமோ கடவுள் இதெல்லாம் கொடுத்தாருங்க. கல்யாணம் மேரேஜ் லைஃப் தான் போட்டுக்கிட்டு போயிடுச்சு. சரி, அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, சும்மா புள்ளி வைக்கிறமா கறக்கன்னு இழுத்துட்டோம் அப்படி ஜிஜிஜிஜிஜியான்ட்டு. செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணுமுங்க. என்ன ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பொழுது விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூப்பிட்டுரு அப்புறம். என்னமோ தெரியல. உங்களுக்கு ஒன்றுமே ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கோலத்தை பற்றி. நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா இல்லைன்னு சொல்லணும், எது எதிர்ப்பு இருக்குதுன்ட்டு. இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏமாப்பாம்மா நீயும் கோலம் அப்படின்னு சொல்லணும். எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டு நான் இலை கொடி தலை எல்லாம் வரைஞ்சி பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. பாரு, கேமரா எங்கே இருக்குது, நான் எங்கே போய் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் தான் கோலம் எடுப்பாக இருக்கும். இது பார்த்துக்கோங்க, என்னென்ன கலர் கொடுத்துருக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நல்லாயிருக்கும். என்னென்னா நிறைய மாடல்லாம் தெரியுங்க, எக்கச்சக்கமான மாடல் இருக்குதுங்க. மெதுவாக ஒன்றா போடுவோம், பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நமக்கும் தெரியுதுடா கொய்யாலே அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அபி, இதை பார்த்ததே நீ டக்குன்னு வாசலில் போய் எடுத்து உட்காந்து வெள்ளை கலர் பொடி போட்டு போடுற. இந்த கோலம் கொஞ்சம் லேட்டாகும். கலர் கொடுக்காமல் போட்டால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒயிட்டில் கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா அந்த சின்ன சின்னதாலாம் இழுக்க வேண்டியது வருதில்ல. பாருங்கள், வெயில் வேறு ஜன்னல்கிட்ட என்னை வீடியோ எடுக்க விடுமான்னு நின்றுச்சுங்க. ஆமாம், ரொம்ப அட்டகாசம். அதுக்கு